ஃபஸ்ட்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, "நீ அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி நம்ம வளர்ந்தோன்னே தெரியாம தான் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க குட்டீஸ்லாம் வளர்க்குறது பெரும் போராட்டமா இருக்குங்க. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களா, எப்போதுமே என்னோட ரொட்டீன் எப்படின்னா, மொட்டு கூட்டிட்டு அம்மாவுக்கு குடுத்துட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். மொட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு அலைஞ்சு குடோனுக்குள்ள போய் சாப்பாடுலாம் குடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து சரி அம்மாவுக்கு குடுக்கணும். சரி அம்மாவுக்கு குடுக்குற முன்னாடி அவனுக்கு கையெல்லாம் கழுவி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனப்ப, அவன் கிச்சன்லேருந்து ஒரு ரேக்குக்குள்ளே போய் அங்கங்கன்னு அவன் சைகையில காட்டும்போது நான் போய் பார்த்தப்போ, அந்த ரைஸ் டியூப் ஒன்று இருக்கும். எப்போதுமே மொட்டு முன்னாடி தான் அம்மாவுக்கு அந்த ரைஸ் டியூப்பில் அந்த வாட்டர் ஆகட்டும், அந்த டேப்லெட்ஸ்லாம் இடித்து நாங்கள் அதில் கொடுப்போம். எடுத்துகிட்டு வந்து அவன் அம்மாட்ட போகிறான். இந்த டியூப்பை வந்து அந்த கரெக்டாக அந்த ரைஸ் டியூப்பில் வச்சு அவன் வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. இன்றைக்கி என்ன நான் ஓரலாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டுட்டு வந்துட்டேன். நான் கொடுக்கும்போது அந்த கப்பை வாங்கி அவன் கொடுத்துட்ருக்கான். அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்களேன். எனக்கு இது வீடியோ எடுக்கணும்னு தோணல. ஆனால் எப்போவாது நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம குழந்தைய நம்ம கரெக்டாக தான் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. உண்மையாலுமே அவன் பிறந்ததை விடவே இப்போல்லாம் இந்த மாதிரி அவன் பண்ணுற பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு சம்டைம்ஸ் போகும்போது நான் தலையில் தட்டி விடுவேன், முதுகில் தட்டி விடுவேன். அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பின்னாடி போய் நின்றுட்டு அவன் அப்படியே தலையில் தட்டுறதாகட்டும், அந்த முதுகில் தட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, நம்மளை மாதிரிலாம் குழந்தைங்களாம் கிடையாதுங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க குட்டீஸ்லாம் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க முன்னாடி ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி 10 டைம் யோசிச்சு தான் நல்லதோ கெட்டதோ பார்த்து பார்த்து பண்ணணும் போல் இருக்குங்க.